ஐயோ சக்தி என்னாச்சு? அது ஒண்ணு இல்லக்கா, எனக்கு கம்ஃபர்டபிளாவே இல்ல. அப்படியா? ம். அப்ப நீ வேணா சரிக்கா, நான் மாமா ரூமுக்கு போயிடுறேன். சுந்தர் இங்க அனுப்பிச்சிடுறேன். ஏய் ஏண்டி அவசரப்படுற? நான் இன்னும் சொல்லி முடிக்கவே இல்லையே. உனக்கு கம்ஃபர்டபிளா இல்லனா இந்த பக்கம் வந்து படுன்னு சொல்ல வந்தேன். அந்த பக்கமா? பரவாயில்ல, நான் இந்த பக்கமே படுத்துக்கிறேன். ஐயோ, அவசரப்பட்டு இங்க வந்து படுத்துட்டணும். மீனாட்சி இல்லாம தூக்கமே வர மாட்டேங்குதே. இவன் மட்டும் எப்படி நிம்மதியா தூங்குறான்? என்னதான் பொண்டாட்டி கழுவி கழுவி ஊத்துனாலும் ராத்திரி பொண்டாட்டி கூட இல்லைன்னா ஃபீல் பண்ற பல புருஷன்களை பார்த்துருக்கேன். ஆனா இவன் எந்த ரியாக்ஷன் இல்லாம நல்லா போர்வை இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறானே. நல்ல நிம்மதியா தூங்குறான். ஏன் மீனுக்குட்டி அங்க எப்படி தூங்குதுன்னு தெரியலையே. எல்லாம் உன்னால தான்டா. ஐயோ, உன்னை அப்படியே என்ன பண்ணலாம்? மீனுக்குட்டி கிட்ட பேசலாம். என்ன கட் ஆயிடுச்சு? வருவா வருவா, லைன்ல அவளே வருவா. மீனுக்குட்டி, நீ இல்லாம என்னால படுத்து தூங்கவே முடியல மீனுக்குட்டி. ஐயோ பாவங்க, சாரிங்க. நீ எதுக்கு சாரி கேக்குற? சாரி கேட்க வேண்டிய நல்லா படுத்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். நிம்மதியா தூங்குறாரா? ஆமா செல்லக்குட்டி, அதுவும் நல்லா பொறு இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். இவனுக்காக நம்ம 2 பேரும் இங்க பிரிஞ்சிருக்கோம். என்னங்க, உங்க அண்ணனுக்கு எதையுமே வெளிக்காட்ட தெரியாது. எனக்கு என்னமோ அவர் போர்வையை போத்திக்கிட்டு சக்தி நினைப்பாவே இருக்காருன்னு தான் தோணுது. பேசாம சக்திக்கு ஃபோன் பண்ணலாமா? சச்சா வேணாம், மாமா நல்லா தூங்கிட்டு இருப்பாரு, டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிடும். வேணாம். ஒரு வார்த்தை கம்ஃபர்டபுளா இருக்கான்னு கேட்போம். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். என்ன பிஸின்னு கட் ஆயிடுச்சு. ஏதாவது அபிஷியலா பேசிட்டு இருப்பாரோ? அதுவும் இந்த நேரத்துலயா? யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பா. சரி, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், காலையில பேசிக்கலாம். திருப்பி ட்ரை பண்ணுவோமா? திருப்பி ட்ரை பண்ணுவோம். என்னமா பேசிட்டு இருக்கா? ஒரு வார்த்தை கூட பேச முடியலையே இவனால. ஐயோ சக்தி, நீ அங்க எப்படி இருக்க சக்தி? மீனுக்குட்டி, மீனுக்குட்டி, சொல்லுங்க. எனக்கு உன்னை உடனே பார்க்கணுமே. வீடியோ கால் வரீங்களா? ஆஹா இல்ல மீனுக்குட்டி, நான் நேர்ல பார்க்கணும். காலையில பாத்துக்கலாம்.
காலையில நீ நானும் எதிரி ஆயிடுவோமே. எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும். என் ஆசை தீர உன்னை கொஞ்சம் மீனுக்குட்டி. ஏங்க விளையாடுறீங்களா? மீனுக்குட்டி ப்ளீஸ் மீனுக்குட்டி. ஏங்க எப்படிங்க மீட் பண்றது? மீனுக்குட்டி நாம வேணா மொட்டை மாடில மீட் பண்ணலாமா? மொட்டை மாடிலையா? ஓகே வந்துடுறேன். தேங்க்ஸ். நான் வந்துடுறேன், நீ வந்துடு. கட்டின பொண்டாட்டியை பார்க்க இப்படி திருட்டுத்தனமா போக வேண்டியதா இருக்கு. எல்லாம் அந்த சிவாவால வந்தது. ம். ம். அட பாவி, தூங்குறியா? தூங்குடா. உனக்கு என்ன, நீ சந்தோஷமா வாழ. என் சந்தோஷத்தை நான் தியாகம் பண்ணிட்டு இருக்கேன். தியாகம் பண்ணி நான் ஒரு தியாகியாவே மாறிட்டேன்டா. அதுக்காக என் மீனுக்குட்டியை பார்க்காமல என்னால இருக்க முடியாது. நீ இப்படியே தூங்கு. நான் உனக்கு வேற ஒரு சுந்தர ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டு வந்துடுறேன். என்ன பண்ணலாம்? ஐடியா. செட்டப் சரியில்லையே, தலை மிஸ் ஆகுதே. சுந்தர் உருவாயிட்டான் பக்கா. எஸ். கிளவி இது எங்க இந்நேரம்? ஒரே தாகமா இருக்கு. என்ன கிளவி இந்த நேரத்துல இங்க சுத்திட்டு இருக்கு? என்ன பண்ணுது? தண்ணி தானே குடிச்சது. என்ன தண்ணி இது? நல்லாவே இல்ல. இது குடிக்கிற தண்ணியா இல்ல பாத்ரூம் தண்ணியா? ஏய் பாட்டி, நான் மீனாட்சி பார்க்குற ரொமான்ஸ் மூட்ல இருக்கேன். அதனால நீ தப்பிச்சிட்ட. இரு, உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஐயோ, மீனாட்சி மாட்டிக்கிட்டாலே. மீனாட்சி பாத்து வர மாட்டேன். ஐயோ சாரி பாட்டி. என்னத்த சாரி? ஆமா, இந்த நேரத்துல எங்கடி போற? அவரை பார்க்கதா. அடிப்பா. எவர பாக்க? அது வந்து பாட்டி, அவரே இல்ல பாட்டி, கவரு. அப்பா, கவரா? ஆமா பாட்டி, நாளைக்கு சமைக்கிறதுக்கு திங்ஸ் எல்லாம் ஒரு கவர்ல போட்டு வச்சிருந்தேன்னா அதெல்லாம் போதுமான்னு பார்க்க போறேன். சரி சரி, இந்த சுந்தர் பையன் தூங்கறதுக்கு முன்னாடி பால் குடிச்சானா? யாருக்கு தெரியும்? ஏய், உன் புருஷன்டி அவன். யாருக்கு தெரியும் நீ இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? வேணும்னா அவரே போட்டு குடிக்க சொல்லுங்க. எனக்கு நேரமாச்சு. ஏய், இப்ப எங்கடி போற? மொட்டை மாடியில துணி காய வைக்க போறேன். ஓ, இந்த நேரத்துலயா? என் பேரனுக்கு பால் கொடுக்காம விட்டாளே. இரு, நான் போட்டு கொடுக்கறேன். கூட இருக்கும்போது சக்தி முன்னால வந்து நின்று மாமா மாமான்னு சொல்லுவா. அப்பெல்லாம் அவன் முகத்தை நிமிந்து கூட பார்க்க தோணாது. ஆனா இன்னைக்கு நேரம் தூக்கமே வர மாட்டேங்குதே. அவளை பார்க்கணுன்னு வேற ஆசையா இருக்கு.
ஐயோ, என்ன பண்ணலாம்? பேசாம யாருக்கும் தெரியாம அவளை போய் பார்த்துட்டு வந்துருவோமா? நல்லா தூங்குறான். ஆனா நம்ம வெளியில போற சமயத்துல எந்திரிச்சிட்டானா நம்ம இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவானே. என்ன பண்ணலாம்? ஐடியா. ஓகே, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. தலை. இதான் கரெக்டா இருக்கும். பர்ஃபெக்ட். சுந்தர், பாய்டா. என்ன வர சொல்லிட்டு இவர் எங்க போனாரு? மீனு குட்டி, நீங்க எப்போ வந்தீங்க? நீ பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேல, ஆ. அதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். ம். ஆமா, என்ன உங்க முகம்லாம் ஈரமா இருக்கு? ரூம்ல ஏசி வேலை செய்யலையா? நீ வேற, இது பாட்டிய மூஞ்சில துப்புனது. ஆ. உன்னை வர சொல்லிட்டு ரூம்ல இருந்து வெளில வந்தனா, ஆமா. பார்த்தா எதிர்த்தாப்புல பாட்டி. ஐயோ. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே டைனிங் டேபிள் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். பக்கத்துல வந்த பாட்டி தண்ணிய குடிச்சிட்டு என் மூஞ்சிலே துப்பிருச்சு. ஏய், சரி சரி, இருங்க தொடச்சு விடுறேன். இருங்க, நீங்க வேற யாராவது வந்துட போறாங்க. ஏய், என்ன? நீ சிரிப்ப நிப்பாட்டிட்ட. ஆ? ஆனா சிரிப்பு சத்தம் கேக்குது பாரு. ஆமா ஆமா, ஆ, எனக்கும் கேக்குது. கொஞ்சம் இரு பாப்போம். ஆ, என்னங்க? மீனாட்சி, யாருங்க? உங்க குரூப் ஆஃப் கம்பெனி தான். சீப்போ. இவள. மீனாட்சி, அதை விடு. ம். இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? இவ இங்க உட்காந்து போன்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இவள சும்மா விடக்கூடாது. ஏய், என்ன நீ இந்த மாதிரி இல்லாம ஜோக் சொல்லுவ? எனக்கு வெக்கமா இருக்கு. சகல ஏதோ டபுள் மீனிங் ஜோக் சொல்லியிருக்கான். அதான் அனு வெக்கப்படுறா. இந்த ஆம்பளைங்க புத்தியே இப்படிதான். ஓ, எங்க புத்தி கெட்ட புத்தி, அப்போ உங்க புத்தி நல்ல புத்தியா? அப்ப ஜோக் சொன்ன உடனே போனை கட் பண்ண வேண்டியதானே? சொல்ற ஜோக்கை கேட்டு ரசிக்க வேண்டியது, அப்புறம் சிரிக்க வேண்டியது. போங்க. ஆ, சரி போதும். முதல்ல உன் தங்கச்சியை பார்சல் பண்ணி அனுப்பி வைப்போம், இல்லைன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸாவே இருப்பான். வீட்ல எல்லாரும் தூங்கிட்டாங்க. எல்லாரும் எப்ப தூங்குவாங்கன்னு பார்த்துட்டு கிளம்பி வரதுக்குள்ள நடு ராத்திரி ஆயிடுச்சு. இப்ப வா, யாரும் இல்லையே. இல்லையே, நாங்க 2 பேரும் இருக்கோமே. நீங்க எங்க? ஏய், நாங்க 2 பேரும் சும்மா காத்து வாங்கலான்னு வந்தோம். ஏய் குள்ள கத்திரிக்கா, நீ என்ன பண்றன்னு எங்களுக்கு தெரியாதா? சரி சகலிட்ட சொல்லு, காலையில பேசுறேன்னு சொல்லு. ஹலோ, நான் காலையில பேசுறேன். பை, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஏய் போதும், கட் பண்ணு. ஓகே பை. சாரி மாமா, தூக்கம் வரல, அதான் வெங்கட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏய், இந்த நேரத்துல போன் பேசிட்டு இருந்தா வீட்ல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? அதான் நிச்சயம் ஆயிடுச்சுல. நிச்சயம் ஆனா? ஏய் மீனாட்சி, பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓவரா இருக்கு. கம்மி பண்ணு. நாமளும் யாருக்கும் தெரியாம தான் வந்திருக்கோம். நிச்சயம் ஆனா? மீனுக்குட்டி விடு, பாவம் அவ. நாம பண்ணாதா? இவளாவது போன்ல தான் பேசினா, நாம நேர்லயே மீட் பண்ணலையா? சரி அனு, நீ கீழே போய் சக்தியை பொறுப்பா பாத்துக்கோ. நாங்க இங்க இருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துறோம். பொறுப்பா மாமா? எஸ். ஓகே ஓகே, நீங்க ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளவர் கேர்ள், புரிஞ்சுக்கிட்டா. போய்ட்டு வா. மீனாட்சி. ஆமா, சார் எதுக்கு இங்க வர சொன்னீங்க? உட்கார். சொல்லுங்க, எதுக்கு வர சொன்னீங்க? உனக்கு அல்வா கொடுக்கலாம்டா. என்ன அல்வாலாம்? சும்மா கொடுக்கணும்னு தோணுச்சு. என்ன? உனக்குதான்.
சாப்பிடு. மாமா இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? என்ன நினைச்சிட்டு இருப்பாரா இல்ல தூங்கிட்டு இருப்பாரா? என்ன நினைச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருப்பாரு. நீ சொன்னதுல பாதி சரி பாதி தப்பு. நான் ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா தூங்கல. உன் பக்கத்திலேயே இருக்கேன். மாமா எப்ப நீங்க வந்தீங்க? அக்கா பாத்திர போறாங்க, போங்க. மாமா என்ன மாமா சொன்ன உடனே போயிட்டீங்களா? சக்தி, ம்? நான் எங்கேயும் போல, இங்கதான் இருக்கேன். சக்தி, மாமா சக்தி இங்க. மாமா சக்தி இங்க நிக்கிறேன். ச்சே, மாமா நினைப்புல இருக்கிறதுனால எங்க பார்த்தாலும் மாமாவே தெரியறாரு. மாமா உங்களை பார்க்கணும் மாமா. சக்தி, என்ன மன்னிச்சிரு சக்தி. நான் உன் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன். நடுவில் மீனாட்சி சுந்தர் பிரச்சனையால அது முடியாம போயிடுச்சு. என்னை விட நீ எவ்வளவு வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியும். ம்? என்ன மாமா மாதிரி இருக்கு? இல்ல, இதுவும் பிரம்மையா தான் இருக்கும். கம்ஃபர்ட்டா இருக்கா? தூங்கிட்டா போல. சரி, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கலாம் சக்தி. என் பேரை என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான். இவ்ளோ நாளா அவனை தப்பாவே நினைச்சு எவ்வளோ திட்டி இருக்கேன். எனக்காக பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தனியா வந்து படுத்திருக்கான். அவனை நான் கவனிக்காம வேற யார் கவனிப்பா? இத வரண்டா செல்லம். என்ன ரெண்டு பேரும் இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறாங்க. இதுல யாரு சுந்தர்னு தெரியலையே. பேசாம இங்கி பிங்கி போட்டு பாத்திர வேண்டியதுதான். இங்கி பிங்கி பாங்கி, இங்கி பிங்கி பாங்கி, இங்கி பிங்கி பாங்கி. இதுதான் சுந்தரு. டேய் கண்ணா ராஜா, பாட்டி வந்திருக்கண்டா. ஐயோ, நீ உயிரா நினைக்கிற உன் பாட்டி நாகலட்சுமி வந்திருக்கண்டா. டேய், உன் பாச மழையில நான் பூரிச்சு போயிட்டேன்டா. டேய், உனக்காக உன் பாட்டி என்ன கொண்டு வந்திருக்க பாரு. நானே கிச்சன்ல போய் பாலை காய்ச்சி அதுல பாதாம் பிஸ்தா எல்லாத்தையும் போட்டு உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன்டா. பேராண்டி, இது வரைக்கும் என் புருஷனை தவிர வேற யாருக்கும் நான் பால் காய்ச்சி கொடுத்ததே இல்லடா. என் புருஷனுக்கு அப்புறம் என் பேர உனக்குதான் முதல் முறையா பாலை காய்ச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். எழுந்துடா கண்ணுக்குட்டி, பாலை குடிச்சிட்டு தூங்குடா. எழுந்துடா சுந்தர்குட்டி. சுந்தர்குட்டி, அடச்சி. ஐயோ, என்ன ஒரே தலகாணியா இருக்கு. சுந்தர காணோம், எங்க போனா? சிவா கிட்ட கேப்போம். டேய் சிவா, டேய் சிவா, சுந்தர் எங்கடா? ஐயோ, ஐயோ, இதுவும் தலகாணியா இருக்கு.
ரெண்டு பேரும் எங்க போனாங்க? டேய் விட மாட்டேன்டா. கடல் அலையை கூந்தலாய் கொண்ட என்னவளே, பேரழகியே, நீ தூங்கும் அழகை பார்க்க கோடி கண்கள் வேண்டும். எங்க இவனுங்களை காணோம்? ஒருவேளை அவனுங்க பொண்டாட்டிங்களை பார்க்க போயிருப்பானுங்களோ? டேய் சிவா, ஐயோ பாட்டி, ஐயோ. என்னத்த பாத்துக்கிட்டு இருந்தா இந்த ரூமுக்குள்ள? இவதானா? ஐயோ பாத்துட்டாளே. ஏய் கிழவி, உனக்கு வேற வேலையே இல்லையா? எதுக்கு ராத்திரி நேரத்துல தூங்காம இப்படி பேய் மாதிரி சுத்திட்டு இருக்க? அதுவும் இல்லாம ரூம் ஜன்னல் வழியா எட்டி பாக்குற, கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா? ஏய், பாத்ரூம்ல எட்டி பார்த்தா தாண்டி தப்பு. அதுவும் இல்லாம பொம்பளைங்க மட்டும் இருக்கிற ரூம்ல எட்டி பார்த்த. ஏன் இதுக்கு எதுக்குடி வெக்கப்படனா? இங்க பார் கிழவி, ஒருத்தவங்க ரூம அவங்க பெர்மிஷன் இல்லாம எட்டி பாக்குறது தப்பு. மேனஸ் இருக்கிற யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஓ, உனக்குதான் மேனஸ்னா என்னன்னு தெரியாதோ? சாரிடி அம்மா, இனிமே உன்ன ரூம்ல பாக்குறதா இருந்தா லெட்டர் எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அப்புறமா வந்து பாக்குறேன். ஏய் கிழவி, இந்த மாதிரி நக்கல் பேச்சு பேசுன அடுத்த வாட்டி எட்டி பார்க்கும்போது உன் கண்ணை ரெண்டும் நோண்டிடுவேன். நீ செஞ்சாலும் செய்வ, திமிரு பிடிச்சவன். மாமா கூட இல்லைன்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். ச்சே. என்ன நான் இவ்வளவு சத்தம் போட்டு அக்கா எந்திரிக்கவே இல்ல? வேணாம், வருத்தத்துல இருக்கும். ஐயோ ஐயோ, இந்த பாட்டி எதுக்கு இப்ப மாடிக்கு வருது? அச்சச்சோ, மாமாவும் அக்கா வேற அங்க இருக்காங்களே. இந்த சுந்தர் பையன் எங்க போனா? மீனு குட்டி, என் செல்ல அல்வா சாப்பிட. ஆ ஆ